எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் ஒரே இடத்தில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் இந்த திருப்பாடுகளின் நாட்களில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் 3 மாபெரும் கொடைகளை இயேசு ஏற்படுத்திய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நற்கருணை, பணிக்குருத்துவம், அன்பு கட்டளை. இந்த 3 மாபெரும் விழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடக்க நூலில் நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை தின்றதால் இந்த உலகிற்கு பாவம் வந்தது. உண்ணக்கூடாது என்பது ஆதி பெற்றோருக்கு கிடைத்த கட்டளை. எடுத்து உண்ணுங்கள் என்பது அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் வந்த பாவத்திற்கான பாவ பரிகாரம். தொடக்க பாவத்தின் பரிகாரம்தான் நற்கருணை. அந்த நற்கருணையை ஆண்டவர் இன்றைக்கு ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பாதம் கழுவி அவருடைய சீடர்களை அவர் குருக்களாக அருள்பொழிவு செய்கின்றார். பல நேரத்தில் இந்த பீடத்திலே அருள் பணியாளர் பாதங்களை கழுவுகின்ற பொழுது, அதுவும் ஒரு முதிர்ந்த அருள் பணியாளர் குனிந்து பாதங்களை கழுவுகின்ற பொழுது கீழே இருக்கக்கூடிய பலருடைய கண்கள் நிறையும். அது நல்லது. ஏனென்றால் பாதங்களை கழுவுவது என்பது ஒரு உணர்வு பூர்வமான, மற்றவருடைய எச்சில் ஒரு துள்ளி, சின்ன ஒரு துள்ளி நம்முடைய உடலில் பட்டால் கூட நாம் அதை அருவருப்பாக கருதக்கூடிய நேரத்தில் பாதங்கள் இப்பொழுதெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா நீட்டாக கழுவிட்டு வந்திருக்கிறாங்க. வழக்கமாக அப்படி அல்ல. அன்றைக்கு அவர்கள் எப்படி வெளியிலே சென்று உள்ளே வந்தார்களோ அதை போல தான் இருந்தார்கள். அந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். அப்போது இன்றைக்கு இங்கேயும் அருள் பணியாளர் இவருடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது கீழே இருந்து உணர்ச்சி பயப்பட்டு கண்களில் அழுவதை விட இன்னொரு விஷயம் செய்யணும். என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாதங்களை அன்றாடம் கழுவி கொண்டிருக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். யாரு? நீங்கள் சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட இடத்திலே பாத்திரத்தை போட்டுட்டு எழும்பி போன பிறகு உங்களுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள்ளே செல்லக்கூடிய உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரிகள் அன்றாடம் உங்களுடைய பாதங்களை கழுவி கொண்டுதான் இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆடைகளை துவைத்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரிகள் அன்றாடம் உங்களுடைய பாதங்களை கழுவி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, வாழ்பவர் மட்டுமல்ல, இறந்தவர்களிலும் நமக்கு இதை செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இரவு பகல் என்று பாராமல், மழை பனி வெயில் என்று பாராமல் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய தூக்கத்தை தொலைத்து தங்களுடைய வாழ்வை தொழிலை செய்வதற்காக கடலிலே தங்களுடைய வாழ்வை நடத்தக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொருவருக்காகவும் பாதம் கழுவக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் உங்களுடைய பாதங்கள் கழுவக்கூடிய, உங்களுடைய நல்வாழ்விற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒவ்வொருவருடைய பாதங்களையும் கழுவிக் கொள்கிறார்கள் என்றால், தாய் தந்தையருடைய தியாகங்கள், மனைவி கணவனுடைய தியாகங்கள் நமக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், நமக்காக செய்யக்கூடிய தியாகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த பாதம் கழுவும் சடங்கிலே பங்கெடுக்கிறோம் என்பது அர்த்தமுள்ளதாக மாறும். அப்படி என்றால் இங்கு இந்த நிகழ்வு நடந்த பின்னால் இன்றைக்கு நீங்கள் வீட்டிலே போய் சொல்லணும், அம்மா
இன்னைக்கு எல்லா பாத்திரத்தையும் நான் கழுவி வைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லா துணியும் துவைச்சு கொடுக்கிறேன். அல்லது மனைவியிடத்திலே சொல்ல வேண்டும், நான் உனக்காக இன்றைக்கு சமைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும். அப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வீட்டில் இருங்க, உங்களுக்காக நான் உழைக்கிறேன். இது 60, 70, 80 ஆன பிறகும் மக்கள் வீட்டில இருந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, அப்பாக்கள் வேலைக்கு போறாங்க. கேட்டா வேலை கிடைக்கல. அப்பா, நீங்க வீட்டில் உட்காருங்கப்பா, ஏதோ நான் என்ன செய்யறேன், வேலைக்கு சென்று உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் ஒருவருக்குள்ளே வந்ததென்றால் அவர்கள்தான் அந்த தியாகங்களை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அன்பினால் செய்யப்படக்கூடிய ஒவ்வொன்றும், நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய அன்பிற்குரியவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகங்களையும் புரிந்து வாழ்வது மிக முக்கியமானது. அவ்வாறு புரிகின்ற பொழுதுதான் தாய் தந்தையருடைய மனங்களை நோகடிக்காமல், அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும், ஒருவேளை ஒன்றுமே செய்திருக்க வேண்டாம் இப்போது, ஆனால் அவர்கள் இந்த உலகிற்கு நம்மை தந்ததே பெரிய விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் கருவாகி வருகின்ற பொழுது அந்த தாய் அனுபவிக்கக்கூடிய வேதனை, அந்த தந்தை அந்த குழந்தைக்காக செய்யக்கூடிய தியாகங்கள், அது மட்டுமல்ல, எத்தனையோ தாய்மார்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஃபாதர், குழந்தை பிறக்க முடியாது என்று சொன்னார்கள், உள்ளே இறந்து போகும் தான் என்று சொன்னார்கள். அவ்வளவுக்கு உதிரப்போக்கு இருந்தது, ப்ளீடிங் இருந்தது. நான் சொன்னேன், நான் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு என் பிள்ளை வேணும். அப்படி தங்களுடைய சாவை பற்றி பயப்படாமல் எத்தனையோ மக்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் இங்கே இல்லையா? ஆனால் அவர்கள் இன்றைக்கு படக்கூடிய வேதனையை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் படக்கூடிய நெருக்கடிகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் மனம் கசிந்து, எங்களுடைய வாழ்க்கை இப்படி கசந்து போய்விட்டது, மக்களும் கவனிக்கவில்லை, மருமக்களும் கவனிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்ற பொழுது, அன்பிற்குரியவர்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் கொடுக்காத ஒவ்வொருவரும் இந்த வழிபாடுகளில் பங்கெடுப்பது அர்த்தமற்றது. எனவேதான் அன்பு கட்டளையை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அப்பா அம்மா பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டியது கடமை. அதல்ல, தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு இந்த நிகழ்வுகளிலும் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய மனங்களில் மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். அதே போல ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றோம். துரோகம் வாழ்க்கையில வந்திருக்கா? சில நம்ம தான் துரோகிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர். வஞ்சகம், சூழ்ச்சி, அது கொடுமை. ஒருபோதும் அதை செய்யாதீர்கள். இன்னைக்கு சொந்த அண்ணன், சொந்த அக்கா, சொந்த தம்பிக்கு துரோகம் செய்யக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் என்ன நம்ம சேர்க்க போறோம்? என்ன சேர்த்து வைக்க போறோம்? எத்தனையோ குடும்பங்கள்ல அண்ணனுக்கு கிடைக்க வேண்டியதை, தம்பி கிடைக்க வேண்டியதை கொடுக்காம எல்லாம் ஒன்னோட எடுத்து வச்சு கடைசியில அவர் செத்து போன பிறகு அந்த நிலத்துக்கு மேல, அந்த சொத்துக்கு மேல 2 கேஸை போட்டு அவங்களும் பயன்படுத்த முடியல, இவங்களும் பயன்படுத்த முடியல. அல்லல் படலையா? அது அவரவருக்குரியதை அவரவர் கொடுத்திருந்தால் அவரவருடைய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். எனவே யாரையும் துரோகிக்காதீர்கள், வஞ்சனை செய்யாதீர்கள், சூழ்ச்சி செய்யாதீர்கள். ஏன்னா அந்த வலி கொடியது. ஏனென்றால் துரோகத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தை சபிக்கக்கூடிய மனநிலைக்கு வருவார். இந்த உலகத்தை அவர் வெறுப்பார். யாரையும் அவருக்கு பார்க்க தோணாது, யாரையும் அவருடைய இணைக்க தோணாது, தனிமையிலே வாடக்கூடியவராக இருப்பார். அப்படி ஒன்றைத்தான் தாவீது, இயேசுவினுடைய மூதாதையர் தாவீது தன் சொந்த மகனால் அரண்மனையை விட்டு விரட்டப்பட்ட பொழுது ஒலிவமலைக்கு முக்காடிட்டு வேதனையோடு செல்லுகின்றார். என் சொந்த மகனே என்னை விரட்டுகிறான் என்கின்ற அந்த வஞ்சகம் அவருடைய வேதனையை இன்னும் கூட்டுகிறது. அதே வேதனையைத்தான் ஆண்டவர் இயேசுவும் அனுபவிக்கின்றார். என்ன அனுபவித்தார்? உடன் இருக்கிறவனே காட்டி கொடுப்பான். உடன் இருக்கிறவனே, உண்டவன், அவரோடு இருந்தவன், அவன்தான் காட்டி கொடுக்க போகிறான் என்ற அந்த சூழல் அவருக்கு தெரிந்த பின்னாலும் நீங்கள் இயேசு நடந்து கொண்ட விதம் நன்றாக இருந்தது. அதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருவேளை நாம் வஞ்சகத்திலே வீழ்ந்திருக்கலாம், அல்லது நமக்கு கிடைக்க வேண்டியது துரோகத்தின் வழியாக நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். அவர் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்து 30, 60, 100 மடங்காக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும், ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால், வஞ்சிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் சரியாக நேர்மையாக இருந்திருந்தால் 30, 60, 100 மடங்காக உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு இருக்கிற. மனிதர்கள் கொடுக்க வேண்டியதல்ல, நமக்கு கடவுள் கொடுப்பார் என்கின்ற உறுதிப்பாடு ஒருவருக்குள்ளே வர வேண்டும். இயேசு யார் அவருக்கு துரோகம் செய்வார் என்று தெரிந்திருந்ததோ
அவருடைய பாதங்களையும் கழுவுகிறார். எங்கேயுமே சைஸா குத்தி பேசல. என்னது, எல்லாரையும் ஒரே போலதான் பார்த்தேன், ஒருத்தன் ஒண்ணும் கிடையாது. பொறுமை காக்குங்க. அப்பத்தை தோய்த்து முதல் யாருக்கு தான் கொடுக்கிறார்? அவருக்கு தான் கொடுக்கிறார். நீ முக்கியமானவன், நீயும் முக்கியமானவன். உன்னுடைய தவறினால் நீ என்னை விட்டு பிரிய போகிறாய், பிரிந்து செல்கிறாய், அது உன்னுடைய தவறு, நீ முடிவெடுத்திருக்கின்றாய். ஆனால் நான் என் நல்லெண்ணத்தை நான் காட்டுவேன். எப்படி? முதல்ல அவர் அந்த அப்பத்தை தோய்த்து கொடுக்கின்றார். ஆனால் யூதாஸ் ஏற்கனவே வஞ்சக உள்ளம் கொண்டிருந்ததால் அப்பத்தை கொடுத்தது இயேசுவாக இருந்த பின்னாலும் அவருக்குள்ளே நுழைந்தது அலகை என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால்தான் நாம் தயாராக தகுதியான முறையில் நற்கருணை அருந்துவதற்கு நம்மை கையளிக்கவில்லை என்றால், இயேசுவே உள்ளே வருவார் என்று நாம் கையில் வாங்கினாலும் உள்ளே போவது தீமையாகத்தான் இருக்கும். எனவே அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல யூதாசு, நான் எப்போதும் சொல்வது, யூதாசு அப்பத்தை பெற்று கொண்ட உடனே வீட்டுக்கு போயிட்டான். அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய போயிட்டான். நம்மளே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருடைய சகோதர சகோதரிகள். வாங்கின உடனே எப்படா கிடைக்கும், வாரதே பாதி பூசைக்கு முடியும் முன்னாடி என்னது, வீட்டில் போய் என்ன செய்வாங்க, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க நிறைய. எனவே உள்ளே உட்கார்ந்து கடவுளுக்கு யூக்காரிஸ்டிக் என்றாலே நன்றி செலுத்தல், தேங்க்ஸ் கிவிங், கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனநிலை ஒவ்வொருவருக்குள்ளேயும் வருவது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் பாதம் கழுவுதல் திருச்சடங்கு வழியாக ஆண்டவர் அவர்களை குருக்களாக நியமனம் செய்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியிலே அல்லது மற்ற நற்செய்திகளை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு இறுதி இரவுணவின் பொழுது அவர் கிண்ணத்தை கையில் எடுத்து, அப்பத்தை கையில் எடுத்து அதை ஆசீர்வதித்து, இது என் உடல், இது என் இரத்தம் என்று அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொரு யூதரும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே பாஸ்கா விழாவினுடைய நினைவை கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வினுடைய வெளிப்பாடு தான் இன்றைய திருவிழா, பாஸ்கா விழா. அதாவது அவர்கள் எல்லா விழாக்களுக்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த வீட்டினுடைய கடைசி குழந்தையை அந்த அப்பா தூக்கி மடியில வச்சுட்டு, அன்றைக்கு தங்களுடைய முன்னோர்கள் எகிப்திலிருந்து எப்படி கடந்து வந்தார்கள், பாஸ்கா என்றால் கடத்தல் என்பது பொருள், எப்படி கடந்து வந்தார்கள், செங்கடலை எப்படி கலந்தார்கள், அதே போல அந்த 10 விதமான நோய்களில் பெருந்தீங்குகளிலிருந்து எப்படி ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார், அதே போல அந்த சாவின் தூதன் ஒவ்வொரு வீட்டையும் கடந்து சென்ற பொழுது தங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டார் என்ற எல்லா கதையையும் அந்த தந்தை அந்த கடைசி குழந்தையை தூக்கி மடியில் வச்சுட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கதையை அவர் திரும்ப சொல்லணும். அவ்வாறுதான் அந்த மக்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கு நாம் என்ன கதை சொல்லி கொடுக்கிறோம்? நம்முடைய மக்களுக்கு விசுவாசத்தை எப்படி கொடுக்கிறோம்? நம்முடைய புது நன்மைகளும் நம்முடைய திருமுழுக்குகளும் ஆடம்பரத்திலும் கொண்டாட்டங்களிலும் சாப்பாடுகளிலும் இருக்கிறதே தவிர, பிரிவுகளிலும் இருக்கிறதே தவிர, உண்மையான நம்பிக்கையும் ஆழமான உறுதிப்பாடும் ஆழமான விசுவாசமும் இருக்கிறதா என்றால் பல நேரத்தில் இல்லை. நான் நினைச்ச நேரத்தில் நடத்தி முடிக்கணும், அதுதான் புது நன்மையும் திருமுழுக்கும். அந்த அப்பா சொல்லுவார். இங்கேயும் இயேசு அந்த களத்தை தான் தயார் செய்கின்றார். அவருடைய சீடர்கள் பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இயேசு பழைய பாஸ்காவினுடைய கதையை சொல்ல வேண்டும், ஆனால் அவர் எந்த கதையும் சொல்லவில்லை. இயேசு புதிய பாஸ்காவினுடைய புதிய உடன்படிக்கையினுடைய நிகழ்வை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இது என் உடல், இது என் இரத்தம், இதை நீங்கள் உண்ண வேண்டும், இதை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். அப்படி என்றால் ஏற்கனவே இந்த பாஸ்கா விழாவினுடைய பலியானது குருக்கள் வழியாகத்தான் செய்யப்படும். ஆலயத்திலே செய்யப்பட்டு அதன் பின்னால் தான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டினை வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்கள் மீதி காரியங்களை செய்வார்கள். அப்படி என்றால் இந்த நாளில் நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த உணவு என்பது வெறும் விருந்தல்ல, இது ஒரு பலி. நாளைக்கு நான் சிலுவையிலே பலியாவேன். பலியாகின்ற பொழுது அந்த இரத்தம் வழியும் அந்த இரத்தம் பலிபீடத்தின் மீது தெளிக்கப்பட்டு மக்கள் மீட்படைந்தது போல நீங்களும் ஒவ்வொருவர் மீட்படைய வேண்டும். அதற்கு உங்களை நான் குருக்களாக ஏற்படுத்துகிறேன், இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்ப குருக்களாக ஏற்படுத்திய நிகழ்வுதான் இந்த பாதம் கழுவுதல் திருச்சடங்கு. அதாவது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், லேவியர் புத்தகத்திலே
8ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே ஆரோனையும் அவர் புதல்வரையும் மோசே வரவழைத்து தண்ணீரில் குளிக்க செய்தார். உள்ளங்கியை உடுக்க செய்து இடைக்கச்சை கட்டி மேலங்கி அணிவித்து ஏப்போதை அவர் மேல் போட்டு ஏப்போதின் கைவண்ணப்பட்டை அவருக்கு கட்டி மார்பு பட்டை அவருக்கு அணிவித்து அதில் ஊரிம் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் முன்பக்கம் புனித பொன்முடியான பொற்பட்டத்தை கட்டினார். பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெய் எடுத்து திருவுறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார். எதனுடைய முன்னடையாளமாக இருக்கிறது? இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பாதம் கழுவி குருக்களாக ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வினுடைய முன்னடையாளமாக மோசே ஆரோனையும் அவனுடைய சகோதரர்களையும் அவர் குருக்களாக நியமனம் செய்கின்ற அந்த இறைவார்த்தை தான் நமக்கு முன்னடையாளமாக தரப்பட்டிருக்கிறது என்றால் குருத்துவத்தை ஆண்டவர் இயேசுவே ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு திருப்பலியும் பாஸ்கா விழாவினுடைய அந்த பலியாக இருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த பாஸ்கா விழாவும் அதாவது இறுதி இரவுணவும் கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானதும் 2 நாளா 1 நாளா? பாஸ்கா விருந்து உண்டதும் அவர் கல்வாரியிலே பலியானதும் 2 நாளா 1 நாளா? 2 நாளா 1 நாளா? 1 நாள். 2 தான் கேட்டிருக்க மாட்டேன், அப்படிதான் சரி நினைக்கிறேன். இப்போ இதுல ஏதோ இருக்குது மேட்டர், அதனால தான் அவர் என்ன செய்யறாரு, 2 கேட்டிருக்க மாட்டாரு. 1ன்னு சொன்னா எனக்கு பதில் சொல்லணும் என்னன்னு. 2 நாளா 1 நாளா? 2 நாள். அதாவது நம்முடைய நாள் கணக்குப்படி, நேர கணக்குப்படி 2 நாள். யூதர்களுடைய கணக்குப்படி யூதர்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரையும் 1 நாள். அவருடைய நேரம் தொடங்குவது மாலையிலே. அதனால தான் அவர்கள் அந்த மாலை வேளையில் தான் அவருடைய நாளை தொடங்குவார். மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 6 மணி. இப்போ சொல்லுங்க, இயேசு எத்தனை நாள் கழித்து சிலுவையிலிருந்து உயிர் பெற்று எழுந்தார் கல்லறையிலிருந்து? நம்ம கரெக்டாக நம்ம கணக்கில் பார்த்தோன்னா 1.5 நாள் தான். நம்ம கணக்குப்படி பார்த்தா 1.5 நாள் தான். ஆனால் யூதருடைய கணக்குப்படி 3 மணி முதல் 6 மணி வரையிலும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் இறந்தா அந்த நாள் பூசை எண்ணெய் வைக்கிறீங்க, அந்த இறந்த நேரத்திலிருந்து அது 1 நாள். அப்போ அவர் இறந்த அந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் 1 நாள், 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரையிலும், மாலை 6 மணி வரையிலும் 2வது நாள், அந்த 6 மணியிலிருந்து இயேசு உயிர் தெழுந்தது வரையிலும் 3வது நாள். அப்ப இங்கே இந்த பாஸ்கா விருந்தும் அவருடைய சிலுவை பலியும் ஒரே நாளில் நடக்கிறது. அதனால இந்த பிரிவினை சபையார் சொல்வார்கள், இது வெறும் சாப்பாடு தான், அவர்கள் கொண்டாடினார்கள், விருந்துண்டார்கள், அதற்கும் பலிக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னால் அது பொய். ஏனென்றால் அவர்களுக்கு இறைவார்த்தையும் தெரியவில்லை, அவர்கள் விவிலியத்தையும் வாசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த இயேசு அவர் அங்கே அந்த விருந்தை உண்டு, வழக்கமாக யூதர்கள் 4 கிண்ணங்களை பயன்படுத்துவார்கள். 4 தடவை என்ன செய்வாங்க? ரசத்தை குடிப்பார்கள் அந்த பாஸ்கா விழாவில். லூக்கா நற்செய்தியிலே 2 தடவை தான் ஆண்டவர் இயேசு கிண்ணத்தை உயர்த்தி அந்த ரசத்தை குடித்ததாக சொல்லப்படுகிறது. அது எப்படி என்றால், முதல் கிண்ணம் என்பது தூய்மைப்படுத்துதலுடைய கிண்ணம். முதல்ல வந்து உட்கார்ந்த உடனே என்ன செய்வாங்க? தங்களை தூய்மைப்படுத்தி பாடல் பாடிவிட்டு அந்த ரசத்தை அருந்துவாள். இது முதலாவது. 2வது விடுதலையினுடைய கிண்ணம். அந்த நினைவை கூர்ந்து என்ன செய்வ, பெருந்தீமையுடைய நினைவை கூர்ந்து அந்த ரசத்தை மகிழ்ச்சியோடு குடிப்பார்கள். 3வது மீட்பினுடைய கிண்ணம். ஆண்டவர் அவர்களை மீட்பார் என்ற செய்தி அவர்களுக்கு இன்னும் அறிவிப்பாக வருகிறது, அதற்காக குடிப்பார்கள். 4வது ஆண்டவரை புகழ்ந்து இறுதி பாடல். அதனாலதான் சொல்லுவாங்க, இயேசு புகழ் பாடலை பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார். அப்ப அதுல இயேசு குடித்தது 2ம் 3ம். இந்த 3வது கிண்ணத்தை அவர் எடுத்து ஆசீர்வதித்து, இது புதிய உடன்படிக்கையின் எனது இரத்தம் என்று சொல்லிவிட்டு அதன் பின்னால் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் உண்டார்கள், குடித்தார்கள். அதன் பின்னால் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார் என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே அந்த பாஸ்கா விழா முழுமையாக முடியவில்லை. ஏனென்றால் 4வது கிண்ணத்தை அவர் குடிக்கவில்லை. இந்த 4வது கிண்ணம் தான் கெத்செமனேயிலே அவர் என்ன சொல்லுகிறார்? தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த கிண்ணத்தை, எந்த கிண்ணத்தை? இந்த 4வது கிண்ணத்தை எடுத்து மாற்ற உம்மிடத்திலே கேட்கிறேன். அதன் பிறகுதான் அந்த புளித்த காடின்னு இருக்கு இல்லையா,
புளித்த காடி என்பது ஆங்கிலத்திலே வைன் என்று தான் சொல்வார்கள், அதையும் ரசம் தான் சொல்லுவாங்க. எனவே தான் எல்லாம் நிறைவேற்றாதான் சொல்றது இல்ல, நான் இறையாட்சி பணிகளை முடிப்பது வரையிலும் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன் என்று 3வது கிண்ணத்தை முடித்த சொல்லிட்டு தான் போறாரு. அப்போ எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த புளித்த காடி கொடுக்குறாங்க இல்லையா, தமிழ்ல புளித்த காடி, அதனுடைய பெயர் என்னது? வைன். அந்த ரசத்தை அவர் சுவைத்த பின்னால் எத்தனாவது? 4வது. எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப அந்த பாஸ்கா, பழைய பாஸ்காவினுடைய முழுமையான அடையாளம்தான் இந்த புதிய பாஸ்கா. ஏனென்றால் என்னை போல நீங்கள் கல்வாரியிலே இரத்தம் சிந்த மாட்டீர்கள், ஆனால் என் நினைவாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றுங்கள். இந்த அடையாளங்கள் வழியாக என் நினைவாக, நல்லா புரியணும். இந்த நாங்கள் கூட்டத்துக்கு போறோம், சபைக்கு போறோம், அங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றவங்களே கேளுங்க. இயேசு சொன்னது இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக ஆடுங்கள், என் நினைவாக கொட்டடியுங்கள்னு சொல்லல, என் நினைவாக 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லல, என் நினைவாக செய்யுங்கள்னா இந்த அப்பத்தை என் உடலாக உங்களுக்கு கொடுக்கிறேன், நம்பி உண்ணுங்கள் வாழ்வீர்கள். இந்த ரசத்தை என் இரத்தமாக உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு புதிய மீட்பளிக்கக்கூடிய கிண்ணம் இது, எனவே என் நினைவாக செய்யுங்கள். எனவேதான் திருப்பலியிலே நம்முடைய குடும்பத்தினுடைய முடிச்சுகள் அவிழும். ஏனென்றால் இயேசுவே ஏற்படுத்திய ஒரு மறைபொருள், ஒரு அருமடையாளம். எனவேதான் திரு அவை இன்றைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல் என்பது திருப்பலி. அதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் அழகாக சொல்லுகிறது. சபையிலே, திரு அவையிலே மிகப்பெரிய உன்னதமான செயல் என்பது, கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான உன்னதமான செயல் என்பது இந்த திருப்பலி. அதனாலதான் தன்னுடைய மகனுடைய பலியிலே ஆண்டவர் மகிழ்கின்றார். என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள் என்று நாமும் அதை செய்கின்ற பொழுது ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு திருப்பலி ஒன்று மட்டும்தான் வழியே தவிர என் நினைவாக நீங்கள் போய் உட்கார்ந்து பாடல் பாடி ஆடி கொண்டாடுங்கள் என்று சொல்வதல்ல கடவுளுக்கு மகிழ்ச்சியை தருவது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எனவேதான் தங்களுடைய வாழ்வினுடைய மகத்துவத்தை, மேன்மையை திருப்பலியில் காண முடியாத ஒருவர் இந்த உலகத்தின் எந்த மூலையில் போனாலும் அந்த மேன்மையை காணவே மாட்டார். அப்படி என்றால் அந்த திருப்பலி திரு அவையில் குருக்கள் வழியாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது. அந்த நற்கருணை குருக்கள் வழியாகத்தான் கொடுக்கப்படுகிறது. அந்த குருக்கள் இல்லை என்றால் திருப்பலி இல்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் இணைத்து, நற்கருணையும் குருத்துவத்தையும் இணைத்து ஏற்படுத்துகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தனையும் சொன்னாலும் நற்கருணையை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இதை உண்டு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசுவால் இதை இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாற்ற முடியுமா என்ற கேள்வி இன்றைக்கும் பலரிடத்தில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்போ இயேசுவிடத்திலே ஒருவர் ஒரு அப்பத்தை கொண்டு வருகின்றார். அந்த அப்பத்தை எடுத்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொடுத்தால் அதில் மாற்றம் கொண்டு வந்தது யாரு? யார் கொண்டு வந்தா? இயேசுதான் கொண்டு. எப்படி மாற்றம் கொண்டு வந்தார்? எப்படி? ஆசீர்வதித்து அதை பலுகி பெருக செய்தார். அப்ப நான் சொல்றது போல கவனிங்க. ஒரு அப்பத்தை இயேசுவிடம் கொண்டு வந்தால் எப்படி வேண்டுமானாலும் அவரால் மாற்ற முடியும். சரிதானே? அப்படி என்றால் அவருடைய உடலை அவர் விரும்புவது போல மாற்ற முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப இயேசுவினுடைய உடலை அவர் விரும்புவது போல மாற்ற முடியும். இப்ப நீங்க பாருங்க, இயேசு தண்ணீரின் மீது நடந்தார், சரிதானே? ஆனா தண்ணீர்ல என்ன செய்யல? இப்ப நமக்கு தெரிஞ்ச வள்ளம், படகு இருக்கு இல்லையா? படகு என்ன செய்யாது? தண்ணீருக்குள்ள மூழ்காது. தண்ணீருக்கு மேல மிதக்கும் இல்லையா? கப்பல் எவ்வளவு பாரம் ஏற்றினாலும் அது என்ன செய்கிறது? ஓரளவுக்கு மேல மிதக்கிறது. அது எப்படி முடியும்? தண்ணீர்ல மாற்றமா, கப்பல்ல மாற்றமா? கப்பல் தண்ணீரில் மூழ்காதது அல்லது நம்முடைய போட்டு தண்ணீரில் மூழ்காதது போட்டில் உள்ள மாற்றமா இல்ல தண்ணீரில் உள்ள மாற்றமா? போட்டில் தானா? அதாவது தண்ணீரில் மூழ்காதவாறு மரத்துண்டுகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிசிக்கல் சேஞ்ச் அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும். அந்த மரத்துண்டுகள் என்ன செய்யப்படுகிறது? மூழ்காதவாறு மாற்றம் செய்யப்பட்டு வள்ளமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு தண்ணீரில் மூழ்கவில்லை என்றால் இயேசுவில் மாற்றமா, தண்ணீரில் மாற்றமா?
இயேசுவிலும். அப்படி என்றால் இயேசுவின் உடலில் மாற்றம், அப்பத்திலும் உடலிலும் மாற்றத்தை கொண்டு வந்தவர்தான் தன் இரவு உணவின் வேளையில் சியோன் மாளிகையில் அப்பமும் ரசமும் எடுத்து இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லுகின்றார். உலகில் வாழ்ந்த பொழுது அப்பத்திலும் உடலிலும் மாற்றம் செய்ய முடியும் என்று அவர் நிரூபித்திருக்கின்றார். அவர்தான் எனது பச்சை உடலை பச்சையாக உண்ண முடியாது, எனவே இந்த அப்பத்தை அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள். என் இரத்தத்தை பச்சையாக நீங்கள் குடிக்க முடியாது, எனவே அடையாளமாக இந்த இரசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதை பருகுங்கள், வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். நல்லா கேட்கணும். இயேசு இவ்வளவு சொன்ன உடனே கூட்டம் கூட்டமா வெளியே போறாங்க. இந்த ஆளு நரபோஜின்னா மனுஷ ரத்தம் சாப்பிடுறவன் சொல்றான், எங்களுக்கு இதெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது, என்ன பேசுற இருந்தாள் அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக வெளியே சென்று கொண்டிருக்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்ம கோயிலில் இருந்து நிறைய பேர் சபைகளுக்கு செல்றாங்கன்னு வருத்தப்படுறவங்களே உங்களுக்கான ஒரு ஆறுதல் செய்தி நான் சொல்றேன். போறவங்க போட்டோம். நான் சொன்ன முதல்ல சொல்லி முடிச்சுட்டேன் இல்லை, ஏன் போறாங்க, எந்த இதுவும் கிடையாதுன்னு தெளிவில் தான் என்ன செய்யறாங்க, போறாங்க. ஆனால் வருத்தப்படாதீர்கள். ஏன் தெரியுமா, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரை சார்ந்து நின்ற மக்கள் ஏராளம். சீடர்கள் பெருமிதம் கொண்டார்கள், எப்பா நம்ம ஆளை பாருங்க என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு நிற்கும் போதுதான் இயேசு முதலாக அப்பத்தையும் ரசத்தையும் தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக தருவேன் என்று சொன்ன பொழுது மட்டும்தான் இயேசுவை விட்டு பெரும் கூட்டம் அவர் என்ன செய்கிறது, பிரிந்து போகிறது. பேதுரு பார்க்கிறாரு, கொஞ்சம் இப்பதாங்க சேர்ந்துருக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசக்கூடாதா? பிலிப்பு ஒரு டைப்பா பாக்குறாரு, ஏப்பா இப்பதான் நாங்க கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கிறோம், எல்லாம் போறாங்களே கொஞ்சம். இயேசு உடனே அப்படியா, இவங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா, சரி ஏப்பா வாங்க வாங்க வாங்க, நான் கொஞ்சம் காட்டாம பேசிட்டேன், இல்ல பரவாயில்ல நான் உங்களுக்கு வேற ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னு என்ன செய்யல, சமரசம் செய்யவில்லை. இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுப்பதில் சமரசம் செய்து கொள்வதே இல்லை. அவர் சொன்னாரு, எல்லாரும் போறாங்களா, போட்டும், உங்களுக்கும் போகணுமா, நீங்களும் போங்க. தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியாது, எனவே நீங்களும் செல்லுங்கள் என்று நற்கருணை பற்றி பேசிய பொழுது மட்டும்தான், அதாவது காணாமல் போன அந்த மகனை தந்தை அவரை கண்டார், ஓடி சென்றார், பரிவு கொண்டார், கட்டி அணைத்து முத்தமிட்டார் என்று சொன்ன அதே தந்தையினுடைய மனநிலையில் இருந்த இயேசு என்ன சொல்றாரு, போறவங்க போகட்டும், நீங்கள் வேணும்னா போய்விடுங்கள். எனவேதான் நற்கருணையில் இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணராத ஒருவர் இயேசுவின் இதயத்திற்கு சொந்தமாக நெருக்கமாக இருக்க முடியாது. அதை இயேசு வாழ்ந்த பொழுது எந்த சமரசமும் இல்லாமல், யார் போனாலும் பரவாயில்லை, நான் சொன்னதுதான், நீங்கள் உண்டால் வாழ்வீர்கள். எனவேதான் நற்கருணையையும் திருப்பலியையும் நாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த நற்கருணை நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவினுடைய வலியின் வழியாக. அவர் புதுமைகள் செய்வதற்கு உடலிலே வலியை தாங்கிக் கொள்ளவில்லை, ஆனால் இந்த நற்கருணையாக மாறுவதற்கு வலியை தாங்கிக் கொள்ளுகின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் அவருடைய உணவு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் வாழ்வடைவதற்காக, மீட்படைவதற்காக அந்த அப்பமும் ரசமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் கொடுத்தவருடைய அன்பு அதிலே வெளிப்படுகிறது. எனவேதான் கொடுத்தவருடைய அந்த அன்பை நாம் புறக்கணித்து அந்த அன்பில் நாம் நிலைத்து நிற்க முடியாமல் இருந்தால் கொடுத்தவருடைய இதயத்திற்கு நாம் நெருக்கமாக இருக்க முடியாது. அபியூசிங் த கிஃப்ட் இஸ் அபியூசிங் த கிவர். கொடையை அவமதிப்பது கொடையாளரை அவமதிப்பது. இப்ப நற்கருணையிலே தகுந்த பக்தி சிரத்தை இன்றி பங்கெடுப்பது, முழு திருப்பலிக்கு வராமல் நற்கருணை வாங்குவது, அல்லது பாவத்தோடு பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் நற்கருணை வாங்குவது, ஆலயத்திலே நற்கருணைக்கு உரிய மதிப்பை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அந்த நற்கருணையை கொடையாக கொடுத்த ஆண்டவரை நாம் அவமதிக்கிறோம். ஏனென்றால் பொருளாதார வசதிகளை பெருக்குவதற்கு இயேசுவுக்கு சிலுவை துன்பம் தேவைப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் இவை அனைத்தும் மக்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டவை. ஆனால் உயிர்ப்பு வழியாக கிடைத்த இந்த ஆசீர்வாதம் என்பது நற்கருணையிலே வெளிப்படுகிறது. அந்த அருள்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த அருளை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, அவருடைய உடலில் அவர் பயங்கர துன்பத்தை ஏற்றுதான், தன்னுடைய உடலை சிதைத்து உடைத்துதான் அப்பமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தது அப்பமாக மாறுவதற்கு,
எகிப்திலிருந்து தப்பி ஓடி அம்மாவினுடைய மார்பில் புதைந்து -டிகிரி பனியில் மலைச்சரிவுகளிலே பயணம் செய்தது இந்த நற்கருணையாக மாறுவதற்கு. 30 வயது வரையிலும் யாருக்கும் தெரியாமல் தச்சுப்பணி செய்து மறைந்து வாழ்ந்தது நற்கருணையாக மாறுவதற்கு. 3 வருடம் பொது வாழ்வில் நன்மை செய்து சுற்றி நடந்து கால்நடையாக நற்செய்தி அறிவிக்க யூதேயா மலைப்பகுதிகளிலும் மணல் பரப்பிலும் கிராமம் நகரங்களிலும் பயணம் செய்தது நற்கருணையாக மாறுவதற்கு. பைத்தியக்காரன், இவனுக்கு சுயநினைவு கிடையாது, குடிகாரன், பேய் பிடித்தவன், விபச்சாரிகள் பாவிகளின் நண்பன் என்று பெயர்களால் அழைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டது இந்த அப்பமாக மாறுவதற்கு. பார்வையற்றவரை தொட்டு சுகப்படுத்தியதும், வறியோரை தேடி சென்று நெஞ்சோடு சேர்த்து அணைத்ததும், தன் முன்னால் வந்த ஒருவரை கூட வேண்டாம் என்று சொல்லாமல் அனைவருடைய வாழ்விலும் அன்பை ஆயுள் முழுக்க அனுபவிக்க செய்தது நற்கருணையாக மாறுவதற்கு. அருமை நண்பனாம் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டது நற்கருணையாக மாறுவதற்கு. நண்பா, முத்தமிட்டா உன் குருவை காட்டி கொடுக்கிறாய் என்று யூதாசின் கண்களை பார்த்து நேரடியாக கேட்டது நற்கருணையாக மாறுவதற்கு. கெத்செமனேயிலே இந்த கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடி, தந்தையே, நீர் விரும்பினால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று இரத்த வியர்வை வியர்த்தது அவர் நற்கருணையாக மாறுவதற்கு. இதோ நேரம் நெருங்கிவிட்டது, எழுந்திருங்கள், 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க முடியவில்லையா என்று கேட்டது நற்கருணையாக மாறுவதற்கு. பந்தமும் கொடிய ஆயுதங்களோடு என்னை கள்வனை பிடிக்க வருவது போல ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டது நற்கருணையாக மாறுவதற்கு. பிலாத்துவின் அரண்மனையிலே கற்றூணில் கட்டப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு முள் இரும்பு ஆணிகள் கொண்ட கொடிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதும் ஒவ்வொரு முறையும் அடித்து இழுக்கின்ற பொழுது அந்த சாட்டை வாரோடு அதனுடைய அந்த ஆணிகளோடு 33 வயது இளைஞனுடைய அந்த சதை பீந்து கிழிந்து தொங்கியது அவர் அப்பமாக மாறுவதற்கு. பெற்ற அம்மா ஆள்கூட்டத்தில் மகனுடைய உடல் சிதறுவதை பார்த்து வேதனையோடு நின்றது. மகனே, நான் உனக்காக இருக்கிறேன் என்று மனதளவிலே சொல்லி கொண்டு நின்றது நற்கருணையாக மாறுவதற்கு. அன்று இரவிலே கிணறு ஒன்றில் கப்பியில் கயிறு கட்டி இறக்கி காதுகளில் ஈயத்தை ஊற்றி இரவு முழுவதும் அடிபட்ட வேதனையோடு கண்ணீரிலும் துக்கத்திலும் துடித்தது இந்த அப்பமாக மாறுவதற்கு. பிலாத்துவின் அரண்மனையில் கொடிய குற்றவாளி போல கூனி குறுகி அவமானப்பட்டு நின்றதும், சபிக்கப்பட்டவன் போல தலைகுனிந்து நின்றதும், ஒரே இரவில் யூதர்களுடைய எல்லா நடைமுறை சட்டங்களையும் உடைத்தெறிந்து சூழ்ச்சியால் 4 நீதிமன்றங்களில், ஏரோது, அன்னா, கயப்பா, பிலாத்து என்று 4 நீதிமன்றங்களில் தீர்ப்பிடப்பட்டது நற்கருணையாக மாறுவதற்கு. ஓசானா பாடிய கூட்டம் ஒழிக என்றும் பரபாவை விடுதலை செய்யும் என்று நன்றி மறந்து கத்தி சிலுவை சுமக்க செய்தது நற்கருணையாக மாறுவதற்கு. தன்னை விட 2 மடங்கு வலிமை வாய்ந்த கனம் கூடிய அந்த ஒற்றை தடியை தன்னுடைய 2 கைகளுக்குள்ளே வைத்து கட்டி அவர் நடந்து சென்றது நற்கருணையாக மாறுவதற்கு. அப்போதைய வரலாற்று ஆசிரியர் அக்டேவியன் ஜோசப் சொல்லுகின்றார், கல்வாரியிலே ஒரு தூண் நாட்டப்பட்டிருந்தது. அவர் சுமந்து சென்ற அந்த தூண், அந்த கம்பு இடையிலே சொருகப்பட்டிருந்தது. அவர் விழுந்தது முகம் குப்புற விழுந்திருக்கின்றார். 3 முறை அல்ல, 30 முறைக்கு மேல் விழுந்திருக்கின்றார். முகம் குப்புறத்தான் விழ முடிந்தது. அவர்கள் கை ஊன்றி நிற்க முடியாமல் வேதனைப்பட்டது இந்த நற்கருணையாக மாறுவதற்கு. மகனின் இரத்தம் விழுந்த அந்த மண்ணில் தாயின் கண்ணீர் விழுந்தது நற்கருணையாக மாறுவதற்கு. சிலுவையோடு அவர் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்தது நற்கருணையாக மாறுவதற்கு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் கிடத்தப்பட்டு ஆணிகளால் ஓங்கி அடிக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே நொந்து போயிருந்த அந்த கைகளில் கயிறு கட்டி வலித்து இழுத்து 4 இன்ச்சு அளவுள்ள ஆணிகளை இந்த இடத்தில் வைத்து அடித்தது நற்கருணையாக மாறுவதற்கு. சொந்த தாய், நன்மைகள் பெற்றவர்கள், அன்பு செய்த பெண்கள் அவருடைய முன்னால் நிர்வாணமாக தொங்கியது நற்கருணையாக மாறுவதற்கு. ஆடை அகற்றப்பட்டு முகத்தில் காரி துப்பி கசப்பு காடி கொடுத்து விழாவில் குத்தியது. எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டது நற்கருணையாக மாறுவதற்கு. ஈட்டியால் விழாவில் குத்திய பொழுது இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக சொரிந்தது நற்கருணையாக மாறுவதற்கு. ஆதாமின் வெட்கம் மறைக்க இலைகளை பறிக்க கைதூக்கியவர்
சிலுவையில் சொந்த கைதூக்க முடியாமல் முதல் ஆதாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக வந்த இரண்டாம் ஆதாம் மரண வலியில் ஏலோயி ஏலோயி லமா சபத்கானி என்று என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறி கூவியது நற்கருணையாக மாறுவதற்கு. சிதைக்கப்பட்ட 33 வயது இளைஞனுடைய இளம் உடலானது வாடி வதங்கிய வாழைத்தண்டு போல தாயினுடைய அந்த மடியிலே தளர்ந்த மகனுடைய உடலாக கிடத்தப்பட்டது நற்கருணையாக மாறுவதற்கு. தளர்ந்த மகனுடைய உடலை கண்டு வியாகுலத்தோடு மடியில் சுமந்த தாய் மாடப்புறாவின் ஒலி போல கதறி அழ முடியாமல் உள்ளுக்குள்ளே விம்மியது நற்கருணையாக மாறுவதற்கு. மாட்டுத் தொழுவம் முதல் கடன் வாங்கிய கல்லறை வரையிலும் அவர் அடக்கம் செய்யப்படுகின்றார் நற்கருணையாக மாறுவதற்கு. அவர் உயிர்த்தது சீடர்களை தேடி சென்றது நற்கருணையாக மாறுவதற்கு. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாட்டுத் தொழு முதல் கல்வாரி வரையிலும் மரண வேதனை அனுபவித்து, மரண வலியை விட கொடிய வேதனை அனுபவித்து தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாங்கக்கூடிய நற்கருணையாக நம்முடைய கையிலே வந்து ஆண்டவர் அமர்கின்றார் என்றால், அந்த நற்கருணையை அவமதிப்பது, அந்த நற்கருணையை வேண்டாம் என்று சொல்வது, நற்கருணை உட்கொள்ளாமல் இருக்கிறது, குனிந்து உட்கார்ந்திருப்பது, நற்கருணை அவமதிப்பு செய்வது, அந்த நற்கருணையை கொடையாக கொடுத்த ஆண்டவரை அவமதிப்பது. ஆமென்.